காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை வந்து செல்ல பெரும்பாலானோர் மின்சார ரயில்களையே தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள். மின்சார ரயில் நிறுத்த நிலையங்களில் 500 மற்றும் 1000 ரூபாய்க்கான சில்லறை தட்டுப்பாடுகள் தொடர்வதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். அது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது ஊரப்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகள் குறிப்பிட்ட சில்லறை மட்டுமே கொடுத்து டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக பாஷா நம்மளும் இருக்கிறார், அவர்கள் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த சில்லறை தட்டுப்பாட்டில் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன சார் குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இல்லை சார், இப்போது ஃபேமிலியோடு எங்கன்னா போகணும்னு வச்சுங்களேன், 10 ரூபா டிக்கெட் பீச்சுக்கு போகிறதுக்கு. இப்போ 10 ரூபாங்கன்னா இப்போ 100 ரூபா கொடுத்தா வாங்க, 100 ரூபா இல்லை, முதல்ல 500 ரூபா 1000 ரூபா தான் இருக்குது. அதான் இருக்குது, 500 ரூபா கொடுத்தா சில்லறை கொடுக்க பண்ணுறாங்க. 2 டிக்கெட், 2 இப்போ நானும் ஒய்ஃப் போகும்போது 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா 40 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்தா சில்லறை இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், பாஸ் வாங்கலாம்னு போனால் பாஸ் 1000 ரூபா கொடுத்தா 500 ரூபா வர மாட்டேங்குது, சில்லறை இல்லை. 500 ரூபா நோட்டு அவங்க கொடுத்தா நாம வாங்குறது பயமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது தெரில. அதுக்கு முதல்ல என்ன பண்ணேன்னா, சில்லறை எங்கன்னா இப்போ பேங்க்கில் கேட்டால் கூட 550 50 ரூபா 100 இல்லை, 20 ரூபா கட்டி இப்போ தான் தராங்க, 10 ரூபா கட்டி இப்போ தராங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த சில்லறையே கிடையாது, 500 தான். அந்த 500 கொடுத்தா அவங்க அது கஷ்டப்படுறோம். 2000 ரூபா வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பேங்க்கில் நின்று வாங்கிட்டு வந்து தெரியுங்களா. ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு. இது குறித்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஊழியர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டதற்கு சில பயணிகள் 500 ரூபாய் கொடுத்து 3 மாதத்துக்கு தேவையான சீசன் டிக்கெட்டை முழுவதுமாக வாங்கி சென்றிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக பிரசன்ன வெங்கடேசன்.